ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறேன்னா ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் வந்துட்டு ஒரு கேம் வச்சு நம்ம கற்றுக்கிற போகிறோம். ஓகே, பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு நான் வந்துட்டு மொத்தம் 24 ப்ராக்டிசஸ் இருக்கும். அதை வந்துட்டு 8 பிரித்து 3 வீடியோவாக போடுவேன். ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள், அப்புறம் வந்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ பார்த்து அப்படி கற்றுக்குங்க. ஓகே, நம்ம வந்துட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு இந்த லிங்க் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் ஃப்ராகி அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லிங்க்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக கூட ஆகும் லோட் ஆகுறதுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு ஒரி பண்ணாதீங்க. அது வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் லோட் ஆகிரும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஒரு தவளை இருக்குல்ல, இந்த ஃப்ராகை வந்துட்டு இந்த ஒரு கூண்டுக்குள்ளே அடைக்கணும் அப்படிங்கிறத மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹரிசாண்டலாக போகிறப்போ நம்ம வந்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணுவோம். வேர்ட்டிக்கலாக போகிறப்போ அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஹரிசாண்டலாக போகிறோம். ஓகே, அது இல்லைனாலும் இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு இங்கே ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலியமாகவே போய்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் என்னது எண்டு. ஓகே, லாக் ஆகுது. இப்போ நீங்கள் இப்படியும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஃப்ளெக்ஸ் எண்டு இப்படி கொடுத்தாலும் ஓகே தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெண்டாவது இது வந்து சென்ட்ரலில் இருக்குது. ஓகே, ஸோ அலைன் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டருக்கு வந்துருச்சுங்களா? அவ்வளோதான், சிம்பிள். இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்டீங்க, ஃபுல்லாக கற்றுக்கிட்டீங்கன்னா ஃப்ளெக்ஸில் வந்துட்டு நீங்கள் மாஸ்டர் பண்ண மாதிரி தான். ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த இதெல்லாம் பிரித்து போடணும். இப்போ வந்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் என்னென்ன இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு பிரித்து போடுறதுன்னா ஜஸ்டிஃபை ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் அரவுண்ட், ஸ்பேஸ் ஈவன்லி. இங்கே வந்துட்டு நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து நான் தனித்தனியாக ஃபஸ்ட்டு 2 வந்து ராங்காக பண்ணுறேன். அது என்னவா இருக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் தேர்ட் வந்துட்டு கரெக்டாக பண்ணுறேன். அது எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் ஈவன்லி அப்படின்னு போடுவோம். இப்போ நமக்கு வந்துட்டு ஈவன்லின்னு போட்டால் உள்ளே லாக் ஆகுது. பட் இந்த தவளை கொஞ்சம் லைட்டாக வெளியே வருது பார்த்தீங்களா? நமக்கு கரெக்டாக அதுக்குள்ளே சென்டராக இருக்கணும். அதுதான். இப்போ வந்துட்டு அரவுண்டு ஸ்பேஸ் பிட்வீன் போடுவோம். ஓகே, பிட்வீன் போட்டால் அப்போ வந்துட்டு இந்த பக்கம் தவளை வெளியே வருது. ஸோ நம்ம கரெக்டானது வந்துட்டு அரவுண்ட், ஸ்பேஸ் அரவுண்ட். இப்போ வந்துட்டு ஸ்பேஸ் அரவுண்ட், பிட்வீன், ஈவன்லி, இது மூணுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இது நான் வந்துட்டு இதை மட்டும் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒரு டைம் டைப் பண்ணுறப்போ டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு இந்த ரெட்டு வேறு வந்திருக்கா? அப்போ இந்த ரெட்டு வந்துட்டு இந்த இடத்துல கொண்டுட்டு வரணும். இப்போ இதுக்கு எங்கே என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இது ஸ்பேஸ் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, ஒரு செகண்டு. உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே தான், ஸ்பேஸ் பிட்வீன். இப்போது கரெக்டாக நமக்கு செட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ வந்துட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்படி போனால் வேர்ட்டிக்கலாக போனோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அலைன் ஐட்டம்ஸ், ஹரிசாண்டலாக போனோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் போவோம். இப்போது அலைன் ஐட்டம்ஸ் ஓகே, இது வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, டன். இப்போ வந்துட்டு அலைன் ஐட்டம்ஸ் என்னென்னா எண்டுன்னு போடலாம், இல்லை ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு போடலாம். எப்படி நம்ம டக்குனு கீழே வந்து லாக் ஆகிடுச்சா? அவ்வளோதான், டன். இது வந்துட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னு அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. பாண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஐடி, இதை வந்துட்டு செலக்டராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் அலைன் ஐட்டம்ஸ். இது வந்துட்டு இந்த இடத்துல சென்டராக வரணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு வேர்ட்டிக்கலாக கொண்டு வரலாம். ஓகே, அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் வந்துச்சா? இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட்
content, justify content center. லாக் ஆயிடுச்சா? கரெக்டா? அவ்வளோதான். இது சென்டர் கொடுக்கவும் நமக்கு வந்துட்டு இது லாக் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ 7வது இதில் வந்துட்டு கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி ஈவனாக மாற்றணும். ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். அலைன் ஐட்டம்ஸ் என்னது எண்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட், ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் என்னது அரவுண்ட். ஏன்னா நமக்கு அங்கே வந்துட்டு கொஞ்சம் இடம் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் இப்போது ஃபைனல் வந்திருக்கோம். இது வந்துட்டு இதோட இந்த பார்ட் முடியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணணும். ஃப்ளெக்ஸ் டிரெக்ஷன் இதை ரிவர்ஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே ரெட் இருக்குது, இங்கே எல்லோ இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது. ஸோ ஃப்ளெக்ஸ் டிரெக்ஷன் ரோ, இது ரோ தானே, ரோ ரிவர்ஸ். அப்படியே செட் ஆயிடுச்சுங்களா? இவ்வளோதான் வந்துட்டு இந்த பார்ட்டு. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எதுவும் தெரில அப்படின்னா அப்போ வந்து பாருங்கள். இந்த ஃப்ளெக்ஸ் டிரெக்ஷன் இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக இந்த மைனஸ் போடுறீங்களா, இந்த கோலன்லாம் கரெக்டாக போடுறீங்களா, என்ன இதெல்லாம் செமிகோலன்லாம் கரெக்டாக போடுறீங்களாங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. இன்னும் நிறைய கண்டென்ட்லாம் வரும். Bye.